Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம், சமையல் சோடா. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இந்த மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் உள்ள சீனி வந்து கரையாமல் இருக்கும், நம்ம வந்து அப்படியே சேர்த்துருக்கனால. அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் சீனியெல்லாம் உருகி இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுருங்க. பாருங்கள், அப்போ விட இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸாக வந்து பிசைஞ்சிக்கலாங்க. முதலே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சீனி வந்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப வந்து தண்ணியாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு. இப்போது எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இது மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ஆனால் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்தோம். நீங்கள் இந்த மாவு கூட இன்னும் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கலரும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இதுக்கு எந்த பதமும் வரணும்னு அவசியம் கிடையாது. இது சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் போண்டாஸ் கூட இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அந்த போண்டாஸ் எல்லாம் அந்த சுகர் சிரப்பில் ஊறி அதோட சைஸ் எல்லாமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா அந்த போண்டா ஃபுல்லுமே அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே அந்த சுகர் சிரப்பை நான் கொஞ்சமாக ஊற்றி சர்வ் பண்ணுறேங்க. கொஞ்சமாக இதுக்கு மேலே பவுடர் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, சீனியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், மேலே தூவி விட்டுக்கிறேன். இதை நான் இப்போது பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு. இதை நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.